அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையோட நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வார்த்தை அந்த வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பு செலுத்துதல். நம்ம மற்றவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் அன்பாக செலுத்துறதுனால அதோடைய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் மரணம் வர்றது வந்து உண்மை தான். அது எப்போனாலும் யாருக்கு எப்போனாலும் வரலாம். அதனால் அந்த மரண நேரத்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல முடிவு நல்ல மரணம் வரணும், நமக்கு நல்ல சூழ்நிலையில் நல்ல முடிவு வரணும் அப்படின்னு உள்ளவங்க எல்லாத்துலேயும் அன்பாக நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேராபத்துலேருந்தும் இந்த அன்பு வந்து பாதுகாக்குது. அதனால் அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழையிறதுக்கு நம்ம எல்லாத்துலேயும் அன்பாக நடந்துக்கிறதுனால அல்லாஹ் இந்த அன்பாக நடந்துக்கிறதுனால இந்த குணத்துக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பளிக்கிறான். அதனால் இந்த 3 நன்மைகள் இருக்குது. நமக்கு நல்ல முடிவு வரணும்னா, நம்மளோட பேராபத்துலேருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா, மறுமையில் சொர்க்கத்தில் நுழையிறதுக்கு இந்த மரணசால வெறுப்பு இல்லாமல் எல்லாத்துலேயும் அன்பாக நடக்கிறதுனால நம்ம இந்த 3 நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதுனால அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக எல்லார் மீதும் அன்பு செலுத்துவோம். மற்றவங்க நம்ம மேலே வெறுப்பு தோன்றதெல்லாம் நடந்துக்கிட்டாலும் நம்ம அதுக்கு பதில் கொடுக்காம நம்ம அன்பு செலுத்தணும். அல்லாஹ்வுக்காக நான் அன்பு செலுத்துன்னு நினச்சிக்கிட்டா யார் மீதுனாலும் நம்ம அன்பு செலுத்தலாம். அதனால் அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக எல்லார் மீதும் அன்பு செலுத்துங்கள், நன்மையை பெறுங்கள், பலன் பெறுங்கள், மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை நான் ஹதீஸ்லேருந்து எடுத்துக்கிட்டேன்.